மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ஆர்சிபி. ஐபிஎல் கிரிக்கெட்டில் மார்ச் 23இல் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். மார்ச் 28இல் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதவுள்ளதாக அட்டவணை வெளியீடு. மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஒன்றும் ஏகபோக எஜமானர்கள் அல்ல. திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி எக்ஸ் பக்கத்தில் பதிவு. திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அரசு கூறியதை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன்? இந்த விவகாரத்திலாவது நேரடியாய் பதில் சொல்வாரா என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல். பாசிச அணுகுமுறையை யார் கையில் எடுத்தாலும் தாவேக தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதி. புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. ஒரு மொழியை மட்டும் திணிக்க நினைத்தால் இந்தியா பல நாடுகளாக சிதறும் என்றும் சீமான் ஆவேசம். மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கில் மேலும் ஒரு சாராய வியாபாரி கைது. சம்பவம் நடந்த முட்டம் கிராமத்தில் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்றும் நாளையும் வெப்பம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக எம்பி கனிமொழி தலைமையில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு தீர்வு காணவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வடலூரில் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் லிப்டில் சிக்கியதால் பரபரப்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் எம்பியை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் 2 மதுக்கடைகள் செயல்படுவதை கண்டித்து தாவேக போராட்டம். 200க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியாக நின்று அரசுக்கு எதிராக முழக்கம்.
தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கோரிய விவகாரம். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மீனவர்கள் முடிவு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே அரசமரம் மற்றும் வேப்பமரத்திற்கு நடைபெற்ற திருமணம். சீர்வரிசையுடன் வந்து கிராம மக்கள் சாமி தரிசனம். ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதால் தமிழக ஆந்திர எல்லையில் தீவிர கண்காணிப்பு. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடி வழியாக வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பூட்டியிருந்த டீ கடையில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் காவல்துறை சம்பவம் குறித்து விசாரணை. நீலகிரிக்கு வந்த சுற்றுலா பயணிகளிடம் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல். மாவட்டம் முழுவதும் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் தீவிரம். தஞ்சை மாவட்டம் மேலையூரில் மலையேறி அம்மன் ஆலயத்தில் விமர்சையாக நடந்த குடமுழுக்கு. 18 கிராம மக்கள் ஒன்று கூடி சாமி தரிசனம். அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு தழுவுதல் அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் சீரிப்பாயும் காளைகளை வீரத்துடன் அடக்கும் காளையர்கள். அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாதீங்க. சூப்பர் மாடுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சிறப்பாக வரும் ஒரு ஃபேன் ஒன்று. அருமையான காலை, அருமையான வீரர் இருந்திருந்து போய் அங்கிட்டு மாட்டிக்கிச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து மனமுருகி பக்தர்கள் தரிசனம். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. வெளியூர் தப்பி செல்ல முயன்ற திமுக பிரமுகரின் மகனை கைது செய்து விசாரணை நடத்தும் போலீசார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோடிங்கர் அருகே மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழப்பு. திருமண வரவேற்புக்காக நடப்பட்ட கொடிக்கம்பம் அகற்றும் போது மின்கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்து விபத்து. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் காயம். காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை பெருங்குடி அருகே மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு ராடுகளை திருடிய கும்பல். பட்டப்பகலில் ஆட்டோவில் வந்து ராடுகளை திருடிச் சென்ற 3 பேர் மீது வழக்கு பதிவு. வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல். முற்றிலும் தவறான தகவல், தான் நலமாக இருப்பதாக யோகி பாபு விளக்கம்.
சென்னை மெரினா அருகே முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி கிரிக்கெட் போட்டி. திமுக மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீசி அசத்திய மேயர் பிரியா. சூப்பர்க்கா, அவ்வளவுதான்க்கா, சூப்பர்க்கா, அவ்வளவுதான்க்கா, சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அடிக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலில் குவியும் பக்தர்கள். மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பின்னர் காசிக்கு வருகை. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் பல இன்னல்களுக்கு ஆளானதாக வேதனை. முகாமில் இருந்தபோது தங்களது கை கால்கள் கட்டப்பட்டதாக கண்ணீருடன் பேட்டி. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்வு. படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். பிரதமர் மோடி, டெல்லி காபந்து முதலமைச்சர் அதிஷி உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். ரயில்வே துறையின் தோல்வி மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்திற்கு கண்டனம். இந்தியாவுக்கான $21 மில்லியன் நிதியை நிறுத்தியது அமெரிக்கா. எலான் மஸ்க் நிர்வகிக்கும் அரசின் செயல்திறன் துறை அறிவிப்பு. மாலியில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 48 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ரஞ்சி கோப்பை மும்பை அணியிலிருந்து கிரிக்கெட் வீரர் ஜெய்ஸ்வால் விலகல். கணுக்கால் காயம் காரணமாக விதர்பாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு நாளை வெளியாகிறது. படக்குழுவின் அறிவிப்பால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் உற்சாகம்.